ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா எக்கோ இந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எக்கோ வந்து பார்த்திங்கன்னா மலையாளத்தில் வந்து லாஸ்ட்டு வந்து ரிலீஸ் ஆன மூவி. இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க, ஓடிடியில் தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது. இப்போ இந்த மூவியோட ரிவ்யூன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரியை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. கொஞ்சம் சிம்பிளான ஸ்டோரி, ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொஞ்சம் டஃப்பாக பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் நான் லீனியர் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு கேரளாவில் ஒரு ஊரில் ஒரு முக்கியமான ஆள் இருக்கார். அவர் வந்து மிஸ் ஆகிறாரு. அவரை வந்து தேடுறாரு. அவரை வந்து போலீஸ் தேடுறாங்க, அந்த ஊரில் இருக்கவங்க தேடுறாங்க. எதுக்காக தேடுறாங்க அதுதான் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளேயில் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அங்கங்கே நான் லீனியராக இருக்கிறதுனால அங்கங்கே ஒவ்வொரு ட்விஸ்ட்டு இது பண்ணுவாங்க, ஒன்று ரிவீல் பண்ணுவாங்க. அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லேயும் ஒரு ட்விஸ்ட்டு வைப்பாங்க, அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மூவியில் பார்த்திங்கன்னா அவன் வந்து காட்டின லொக்கேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக நேச்சரான லொக்கேஷன்ஸ் தான். அந்த காட்டில் மலையில் சுற்றி அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸ்டோரி. ஃபஸ்ட்டு ஒரு சீன் காமிப்பாங்க, அதுக்கப்புறம் அதோட கண்டினியூவாக தான் ஒரு சீன் காமிப்பாங்க. ஆனால் இதுக்கும் நடுவில் நிறைய டைம் ஜம்ப் இருக்கும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பெரிய ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நிறைய இல்லை. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அதுவும் ரொம்ப நேச்சுரலாக சிம்பிளாக பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த படத்தில் மெயின் லீட் பண்ணியிருந்த எல்லாருமே, எல்லா கேரக்டர்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்கள்கிட்ட நல்ல ஒரு ஹோம் தேட்டர் செட்டப்லாம் இருந்துச்சுன்னா அதை செட் பண்ணி பாருங்கள். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா ஒரு நல்ல மூவி, குட் மூவி, மலையாளம் மூவி. இந்த படம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் பார்த்திங்கன்னா 5க்கு 3.